சைஸுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேவா? இப்போ கழுத்து சுற்றளவு வந்து 2.5. இங்கேருந்து இங்கே வந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து 2.5 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு. இதே 6 இன்ச்சு இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும். இங்கே வந்து 6 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு எடுத்துட்டு இதோடைய டிஸ்டன்ஸில் போட்டு நமக்கு வந்து பேக் நெக்கில் வந்து செஸ்ட்டு வந்து 9 இன்ச்சு வச்சுருக்குது. ஓகேவா? 9 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து இங்கேருந்து 9.5 இன்ச்சு வச்சுக்கணும். இது வந்து 9.5 எடுக்கணும் எக்ஸ்ட்ரா. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இது ரெண்டுக்கும் மிட்டு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து இந்த ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கணும். இங்கே வந்து நாம் இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சி வெட்டிக்கணும். ஓகேவா? வெட்டிட்டு இப்போது இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு நாம் இப்போ பார்க்கணும். நமக்கு வந்து 36 இருந்ததா, 36 / 3 = 12 + ஒரு 3/4 இன்ச்சு இங்கே எடுத்துக்கணும். 12.75 எடுத்துக்கணும். 12.75 எடுத்துட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகேவா? இங்கேருந்து 1.5 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேருந்தும் 1.5 இன்ச்சு எடுத்துட்டு இதுக்கு நேராக போட்டுக்கிறீங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுடுறோம். இப்போது இந்த மிட் பாயிண்ட் எவ்வளோன்னு நாம் பார்க்கணும். மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 36 / 4. ஓகேவா? இப்போ இந்த அளவு வராது. இப்போது 36 4 வந்து 10 இன்ச்சு வரும். இங்கேருந்து 10 இன்ச்சு வச்சுக்கணும். 10 இன்ச்சுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு எடுத்துகிட்டு இதுலேருந்து 1 இன்ச்சு, இதுலேருந்து 1 இன்ச்சு ஒரு கர்வ் லைன். அடுத்தது இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் மிட்டு வரக்கூடாது, மிட்டு வரக்கூடாது. இப்போது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து 1.25, அதாவது இங்கேருந்து 1.25 இந்த லைன் தான் வரணும். இதில் நீங்கள் டாட் பிடிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த அளவு இங்கேருந்து 1.25. இப்போது இந்த டிஸ்டன்ஸ், இப்போ இந்த டிஸ்டன்ஸ் போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போது அதே தான் 36 / 10 = 3.6. இந்த அளவு வந்து 3.6 வரும். இப்போது 2.5 இன்ச்சு, ஆனால் எனக்கு வந்து அகலமாக இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு எடுத்துகிட்டு இதில் ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடும். அதே மாதிரி நம்ம கப் சைஸ் பிடிச்சோம்னா இந்த இடம் வந்து இப்படி வந்துடும். அதனால் இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. அப்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் கரெக்டாக இது மாதிரி போட்டு கட் பண்ணி பாருங்கள்.